இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே நடந்துருச்சு நடந்துருச்சு. இந்த கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்குல்ல. ஏதோ ஒரு பெரிய மாளிகையிலிருந்து எல்லா கேமும் வர மாதிரி. ஹலோ மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப 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 சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்க ஒண்டர்லா வந்திருக்கேங்க. நம்ம வாட்டர் தீம் பார்க் சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ பெங்களூரில் இருக்க ஒண்டர்லா வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம யார் யார் வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஹெச்ஆர் ப்ரோ எவ்வளோ வந்திருக்கோம். ஸோ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த பிங்க் கலர் பொண்ணை பார்க்க சொல்கிறாரு. ஸோ அப்புறம் சாபாசம் இவங்க எல்லாமே தான் நம்ம டீம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 13 பேர் வந்திருக்கோம். இந்த டிக்கெட் நாங்கள் எப்படி வாங்கினோம், இந்த டிக்கெட் வந்து எங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சேலமில் ஒண்டர்லாவோட அஃபிஷியல் ஆஃபீஸ் இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் எப்படின்னு சொல்லி நான் கேம் விளாட கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த டிக்கெட் வந்து ரொம்பவே சீப்பஸ்ட் ப்ரைஸில் எடுத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோ இது கூட ஃபுல்லாக பாருங்கள். வாங்க உள்ளே போய் கேம் என்ஜாய் பண்ணலாம். டைம் வந்து இப்போவே 12:30 ஆயிடுச்சா. ஸோ வேறு வழியில் அவங்களும் அவங்களோட வேலையை பார்த்தே ஆகணும். அதுக்கோசரம் நம்ம அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். சரி, ஓகே, நம்ம எந்த கேமுக்குள்ளே முன்னாடி போக முடியுமோ அந்த கேமில் விளாண்டு முடிஞ்ச அளவுக்கு, நான் ஓரளவுக்காச்சு முடிஞ்ச அளவுக்கு இல்லை, ஏன்னா ஓரளவுக்கு தான் கேம் விளாட முடியும். ஏன்னா அவ்வளோ கேம்ஸ் இங்கே இருக்குது. சரி, ஓகே, வாங்க போய் பார்ப்போம். குலுக்கு நல்லா குலுக்கு. நல்லா இருக்கியா? மனசுல இவங்கள கத்த கூட மாட்டேங்கிறாங்க. அப்பா, தண்ணி சான்ஸே இல்லைங்க. செம்ம சில்லுன்னு இருக்கு, வேற மாதிரி இருக்கு. சரி, இப்போதைக்கு எதில் விளாடுறது? இப்போதைக்கு இதில் எதில் ஒன்று விளாடுவோமா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 வேஃபுல் புரியுது. சரி, 2 வேஃபுல் பிரியுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸு, கப்புள்ஸு, கிட்ஸு மட்டும் தான் இந்த இதில். அதில் பசங்க மட்டும் தான் அலோடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் அப்படிலாம் எனக்கு தெரியல. பசங்களும் இருக்காங்க, பொண்ணுங்களும் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இது ஓப்பன் பண்ண போகிறாங்க. வாங்க போகலாம். நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பாரு ஹைட். எதுக்கு ஒர்த்தோ இல்லையோ இதுக்கு ஒர்த்து. இந்த கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்குல்ல. ஏதோ ஒரு பெரிய மாளிகையிலிருந்து எல்லா கேமும் வர மாதிரி. இந்த கேம் நம்ம மேட் கேம் நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்க. இந்த மேட் கேம் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹைட்ராலிக் மிஷினில் தூக்கி விட்டுறாங்க. இங்கே பாருங்க எப்படி போகிறாங்கன்ட்டு. ஸோ இந்த ஹைட்ராலிக் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தூக்கி விட்றாங்க. செம்ம ஃபோர்ஸாக கீழே போய் விழுவுது. இங்கேருந்து அங்கே போயிடுறீங்களா, அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 மீட்டர் வந்தால் தான் மறுபடியும் இந்த கேம் விளாட முடியும். அதனாலே இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இப்போ இதில் நம்ம போகிறோம், போயிட்டு நெக்ஸ்ட் அந்த கேம் கவர் பண்ண போகிறோம். ஏன்னா ஃப்ரீயாக இருக்கிறதுல டக்குன்னு கவர் பண்ணிடலாம்ல. இங்கே பாருங்கள் எப்படி பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ நம்ம இதில் வர போகிறோம். இதில் வந்து கூட்டம் இல்லைல்ல, அதனால் நம்ம அடுத்தடுத்த கேம் இதில் கவர் பண்ணிடலாம். இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்போம். இந்த கேம் அளவுக்கு இந்த கேம் ஃபாஸ்ட் இல்லைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்பவே ஸ்லோவாக தான் வந்துச்சு. சரி, ஓகே, இந்த கேம் தான் கூட்டம் இல்லாமல் இருந்தது, அதனால் வந்தாச்சு. எப்பரா இருந்தது? சூப்பரா இருந்தது. இந்த கேம் சூப்பரா இருந்தது, உண்மையா சொல்லு. இதுதான் சூப்பரா இருந்தது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்தது தானே? ஃபர்ஸ்ட் வந்ததாங்க சூப்பரா இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சும்மா தான், ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு. இது வந்து பயங்கரமாக ஸ்பீடாக வந்தோம். ஏன் தொட்டு
நம்ம கேமராமேன்லாம் எங்கே போனானுங்கன்னே தெரில. ஸோ மக்களே அன்எக்ஸ்பெக்டாக அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. அதனால் அந்த கேமில் வந்து சத்தியமாக சான்ஸே இல்லைங்க. ஆனால் ஃபுல்லாக கெட்ட வாரத்தில் திட்டேன். இந்த வெர்டிகல் ஃபாலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வரப்போகிறோம். இது முன்னே சொல்லியிருப்பேன், இது ஸ்லோவாக வரும், அது ஸ்லோவாக ஒரு எல்லோ வந்து ஸ்லோவாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடாக வரும்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே மேலே கோபுரம் அலோடு இல்லைங்க. அதனால் நம்ம வந்து இங்கே வரதை நீங்கள் வந்து கவர் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் அங்கே வர ஸ்பீட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே சத்தியமாக சான்ஸே இல்லை. கால் மட்டும் இப்படி வச்சுக்கிங்க, நேராக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடிப்படும். முன்னாடியே சொல்லிட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி வேறு கால் இல்லை, கை காலும் தான். கால் எப்படி வச்சுக்கணும், கை எப்படி வச்சுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி வேறு கேமில் வந்திருக்கேன், நம்ம வேறு தீம் பார்க்கில். அதிலே வந்து எனக்கு அடிபட்டுருச்சு. இதில் விவரமாக வந்துட்டேன். ஆனால் சூப்பராக இருந்தது. இப்போ நெக்ஸ்ட் எல்லோ கலரில் ட்ரை பண்ணலாம் வாங்க. மேலே யாருமே இல்லை, அதனால் ஃப்ரீயாக விளையாடிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். வேலைக்கண்ணா சூப்பராக இருந்ததுடா. சத்தியமாக இந்த கேம் சான்ஸே இல்லை. இது நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கனால சத்தியமாக ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம ஸ்பீடாக வருது. ஹலோ மியூசிஷியன்ஸ் அட்டண்டமா ஸோ மக்களே இப்போ வந்து நாங்கள் ஒரு ட்ரை கேம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர த்ரில்லிங்கான ஒரு கேம் போக போகிறோம். ஸோ அந்த கேம் இப்போ காட்டுறேன். ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அந்த கிளிப்பை பாருங்கள். சும்மா வேறு லெவலில் இருக்க போது. இந்த கேம் தான் நாங்கள் இப்போ போக போகிறாங்க. ஸோ இந்த கேம் யார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நானும் மதனும். இந்த மதன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் எந்த கேமே வர முடியலைங்க. இதுக்கப்புறம் தான் மதன் வந்து எல்லா கேமுக்கும் வர போகிறான். கேமரா ஒர்க் பார்த்துட்டு இருக்கனால அவனால் வர முடியல. இதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சிங்க. ஏன்னா வாட்டர் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கூட்டமாக இருக்குது. சரி ட்ரை கேம்ஸ் கூட்டம் இல்லாததை வந்து சீக்கிரமாக கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா அலோடு இல்லை. நம்ம கேமரா இங்கே வச்சுட்டு போகலாம். ஸோ கீழே இருக்க கேமராவில் நம்ம வந்து கவர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எந்த பாக்ஸ்லேயே போய் உட்காந்துக்கலாங்க. ஸோ மக்களே சத்தியமாக இந்த கேம் சான்ஸே இல்லை. போகும்போது பயமாக இருந்தது. மற்றபடி பக்கத்தில் குழந்தைங்களாம் உட்காந்துருந்தாங்களா, சரி அவங்களே உட்காராங்க, நம்மளுக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. சான்ஸே இல்லைங்க, வேற லெவலில் இருந்தது. ஐயோ போன நேரத்தில் ரிவைஸ் போகிறாங்க. ஸோ கைஸ் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர், எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரிஜினல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டரண்டோராலாமா. டரண்டோரல் எனக்கு ஸ்பெல் படிக்க தெரியல, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இந்த கேமில் வந்து நானும் தினேஷும் இந்த கேமில் போக போகிறோம். என்ன தினேஷே எப்படி இருக்க போகுது? பயமாக தான் இருக்கு. பயமா இருக்கா? இன்னும் பயங்கரமாக இருக்க போகுது. இவங்களாம் போயிட்டு இருக்காங்க, நம்மளும் போகலாமா? இந்த கேம் தான் பாருங்க. என்ன இது? ஸோ நானும் தினேஷும் இந்த கேமை கவர் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு போயிட்டு வந்துட்டு நாங்கள் இருந்தோம்னா சொல்கிறேங்க. சொல்லுங்க. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. சத்தியமா கண்ணை திறந்தா வாந்தி எடுத்திருப்பா. கண்ணை மூடினதுக்கே இப்படி. And I am gonna be just a face in the crowd. You're going ரோலர் கோஸ்டர் போட்டது எப்படி இருந்தது? வயிறுலாம் கலங்குது. என்னால முடியல. ஸோ மக்களே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி ரோலர் கோஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். சத்தியமாக தாறுமாறாக இருந்ததுங்க. ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100+ ஸ்பீடு போன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடு. சும்மா குழப்பி விட்டுருச்சு. எனக்கு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போய் உட்காந்துட்டேன். ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. 1 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. வெயிட் பண்ணி விளாண்டோம். தாறுமாறாக இருந்தது. என்ன தினேஷ் எப்படி இருக்குது? பேச கூட முடியலையாமா, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது மக்களே. நம்ம ஒண்டர்லாவோட இந்த டவரில் இருக்க அந்த வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஜெயின் வீல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்சால் போகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒண்டர்லாவோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்லேருந்து பார்க்கலாங்க. இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் போக போகிறோம், வேற மாதிரி போக போகிறோம். இங்கே பாருங்க யாருமே இல்லைங்க இந்த கேமுக்கு. எல்லாரும் இந்த இடத்துல வந்து கூட்டம் இருக்குன்னு நினச்சிட்றாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லைங்க. அதனால் உங்களுக்கு பயம் இல்லை. நீங்கள் மேலே வந்து கேம்லாம் கவர் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ் எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனி பொட்டி யாருமே இல்லாதனால மொத்தமே 2 பாக்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. நானும் தினேஷும் மட்டும்தாங்க போக போகிறோம். என்ன தினேஷ் எப்படி இருக்க போகுது? யாருமே இல்லை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலேயே ஹைட்டான கேமு ஒண்டர்லாலேயே
யாருமே இல்லை. ஸோ இதை வந்து கண்டிப்பாக மறக்காமல் விசிட் பண்ணிடுங்க. எல்லாருமே இதில் கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வராமல் விட்டுறாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணிருங்க மக்களே. கூட்டமே இல்லை இங்கே மேலே ஆக்சுவலாக யாரும் வர மாட்டாங்க. 2 பாக்ஸ் தான் இருக்குது. கூட்டமாக இருக்கணும் யாருமே வரல. பாருங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்ப மைல்டாக தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பண்ண வைக்கிறாங்க. நாங்கள் போகிறப்ப யாரும் இல்லாதனால தான் வந்து ஸ்லோவாக போனாங்களா என்னன்னு தெரியல. ஸோ கைஸ் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். இதில் என்ன கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 2 பக்கம் பிடிச்சிட்டா அப்படின்னா இந்த கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் சாயும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சரி பாப்பாமா என்ன தான் ஆகுதுன்ட்டு மீது என்ன தான் ஆனாலும் ஒன்றலா பார்த்துப்பாங்க. நம்மள என்ன பார்த்துப்பாங்கன்னா ஒரு மாலையை போட்டு சாரி ப்ரோன்னு வச்சிருவாங்க. ஒன்றலா பிரசன்ஸ் ரிப்பு வசந்த். நான் ஒன்றலா பொறுப்புன்னு தப்பா சொல்லிட்டேன். இது நம்ம பொறுப்பு ப்ரோ. இன்னும் போகுமா ப்ரோ? இல்லை அம்மா அம்மா இது நம்ம கதையாகுது. அவ்வளோதானா? நான் படுக்க போடுவான் நினைச்சியா? எக்ஸ்பெக்ட் பண்ண சுற்றி விடுவீங்கன்னு பெல்ட் போடல ஒன்று வெங்காயம் போடல சுற்றி விடுவாங்க. சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஆனால் நல்லா இருக்கு. ஒரு பயம் வருது. இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்குங்க. நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் புதுசாக சேர்ந்துருக்காங்க. திருநெல்வேலி ப்ரோ. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியாமா. இங்கே வந்து எல்லாம் ஃப்ரெண்டாக இருக்காங்க. எல்லாருமே தமிழ் தான். இந்த ட்ரெயின் கேமுக்கு போகலான்னு சொல்லி எல்லோரும் வந்திருந்தோம். சரி மேலே வந்து பார்க்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினச்சோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கேமுக்கு மட்டும் 200 பேர் நிற்கிறாங்க. இப்போதைக்கு விளையாட முடியாது. நம்ம வேறு கேம் கண்டினியூ பண்ணுவோம். அடிக்கிற மாதிரி பேசி இதெல்லாம் நல்லா இருக்குது. அடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உல்ஃப் நல்லா இருக்கு. இவனுக்கு இன்னும் போடவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள எந்த டேடி வாங்க பேசிட்டு இருக்காங்க. போய் டச் பண்ணி டேடி பிளே விடுங்க. மெதுவா போட்டு ப்ரோ, அடிக்க கூடாது. மெதுவா போட்டு இந்த மாதிரி. டேய் விழுந்துச்சு ப்ரோ. விழுந்துச்சு ப்ரோ. ப்ளீஸ் தமிழ் ஹெல்ப். கமான் டைகர். நான் இதான் தேவைங்கிறேன். ப்ரோ என்ன ப்ரோ இப்படி ஏமாத்துறீங்க? நாசமா போயிருவீங்கடா. ஸோ மக்களே நம்ம இங்கே ஒன்றலால் விளையாடிட்டு இருந்தோம். இவங்க 2 ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ இவங்க கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறோம்னு சொல்லி கேட்டிருந்தோம். யுவர் ஐஸ் இஸ் வெரி வெரி நைஸ். Do you like this place? Yeah. Which game did you like to enjoy? The roller coaster. Yeah, Roller coaster. Yeah, the roller coaster. Don't panic, okay? ஒன்லி ஃபாலோ ஃபார் மை இன்ஸ்டாகிராம். இவங்களோட மொபைல் வாங்கி நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண போகிறோம். இன்ஸ்டாகிராம் சேனலை. ஓகே திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் பேஜ். ஓகே Black and white கண்ணு ஒன்ன பார்த்தா கலரா மாறுது. நைஸ் டு மீட் யூ. எனக்கு கூட நைஸுங்க. நான் கூட நைஸ். மதனை வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து ரெடியாக இருக்கான். தினேஷ் நின்றுட்டு இருக்காப்புல. ஆஃப் பண்ணிட்டாங்கடா. ஏய் நீச்சல் எப்படி அடிக்கிறது சொல்லி கொடுறா. நீச்சல் அடிக்க முறை முதல்ல படுத்தி அப்புறம் உள்ள போய் அடுத்து செத்து போய். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள போக போகிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா லைவாக அந்த கேமரா ரெக்கார்ட் ஆக போகுது பாருங்க. நான் மறுபடியும் போக போகிறேன். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. காதலிக்கும் ஆசை இல்லை கண்கள் உன்னை காணும் வரை உள்ளுக்குள் காதல் பூத்தது ஒன்னா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேஷன். ஹாய் ப்ரோ. இங்கே வந்து ரிலேஷன் ஆகிட்டாரு. சித்தப்பா ஆகிட்டாரு. ஆயிடுச்சு தங்கச்சி. இந்த கேம் தான் நாங்கள் விளையாட போகிறோம். இதோட கான்செப்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ரோல் அடித்து டபக்குன்னு போய் அந்த உழுவுறது தான். ஸோ மக்களே எங்கள் சித்தப்பா வந்து போகிறாரு. சித்தப்பா பாய் சொல்லுங்க. பாய். சித்தப்பா போயிட்டாராடா. பாதியில நின்ட்டாரு. அடுத்தது எங்கள் எடிட்டர் தினேஷ். போங்க ரேப்பர் தினேஷ். பாய் 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 பாய். நீ எங்கடா திறந்து பிடிச்சிட்டு போற? ஐயோ ஐயோ இது என்ன வேகமா போகுது. ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஜே டான்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே தான் போக போகிறோம்.
ஸோ காப்பி ஆகிட்டு வந்துடும். நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம பசங்க எதுக்கு இப்படி ஓடுறாங்கன்னா சொல்கிறேன் மாமா பாட்டு ஓடுது. ஸோ மக்களே இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் டான்ஸில் வேற லெவலில் என்ஜாய் பண்ணோம். ஸோ இவங்க எல்லாமே புது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சே ஹாய். Where are you coming from? Bangalore. Okay. Subscribe my channel. செட்டாண்டா. அம்மா ஐயோ போயிட்டா பத்தியா இல்லையா மகன் எப்பரா இருந்தது? ஸோ மக்களே நாங்கள் ஒண்டர்லா வந்திருந்தோம். ஒண்டர்லா வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச கேம் எல்லாமே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இந்த டிக்கெட் எப்படி நாங்கள் வாங்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சேலமில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் சொல்லிட்டு குரங்கு சாவடியில் ஒண்டர்லாவோட அஃபிஷியல் ஆஃபீஸ் இருக்குங்க. அவங்க மட்டும் தான் வந்து 25% டிஸ்கவுண்ட்டில் டிக்கெட்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஒரு டிக்கெட் வாங்கினாலும் 25% டிஸ்கவுண்ட்டு, நீங்கள் 10 டிக்கெட் மேலே வாங்கினாலும் 25% டிஸ்கவுண்ட்டில் தந்துட்டுருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக ஒண்டர்லா வந்து வாங்கினீங்கன்னா 10% தான். நீங்கள் இவங்களை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா 25% டிஸ்கவுண்ட்டில் இந்த டிக்கெட்டில் கொடுத்துட்ருக்காங்க. கீழே வந்து இவங்க லொக்கேஷனு இவங்க கான்டாக்ட் டீட்டெயில் இங்கே இந்த இடத்துல வரும் பாருங்க. ஸோ மறக்காமல் அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. 25% ஆஃபரில் வந்து நம்மளுக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க. பயங்கரமாக இருந்தது. இன்றைக்கி எங்கள் ஒண்டர்லா ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முடிஞ்சதுங்க. எங்களால் முடிஞ்ச கேம் எல்லாமே சூப்பராக விளையாட்டுருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இவங்ககிட்ட ஃபோன் பண்ணி டிக்கெட் வாங்கிக்கோங்க. 25% டிஸ்கவுண்ட்டில் தந்துட்டுருக்காங்க. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய் பாய்.